இதுதான் நான் கேண்டில் ஸ்டிக்ஸ் பத்தி படிக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ற ஸ்டடி மெட்டீரியல்ஸு. இதோட லிங்க்க நான் வீடியோ எண்ட்ல தர்றேன். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி, லாஸ்ட் ட்ரேடிங் டேல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு பெரிய லாஸ் தான் வந்துச்சு. நிஃப்டி பேங்க் வந்து பார்த்தீங்க அப்டின்னா 1.5%, தென் பிஎஸ்சி பேங்க்ஸ், எஃப்எம்ஜிசி, ஃபார்மா, மெட்டல்ஸ் எல்லாமே மோர் தென் 1%, 2% விழுந்துருந்துச்சு. ஆனா, இங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நிஃப்டி 50 மட்டும் பார்த்தீங்க அப்டின்னா, பெரிய லெவல்ல ஃபால் ஆகல. 0.4% தான் ஃபால் ஆயிருந்துச்சு. சரிங்களா? இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்க அப்டின்னா, இங்க பாருங்க. நிஃப்டி ஐடி தான் இதுக்கு ரீசன். ஸோ நிஃப்டி ஐடி அன்னைக்கு ஒன் டேல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3.4% வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் இறங்குறப்ப ஒரு சில செக்டார் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவா இருக்கும். அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத நான் முன்னாடியே ஒரு வீடியோல கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து நான் இப்போ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மேக்ஸிமம் ஐடி கம்பெனிஸ்லாம் யாரை கிளைண்டா வச்சிருக்காங்க அப்படின்னா ஃபாரின் கஸ்டமர்ஸ் மட்டும்தான். 20% தான் வந்து இன்டர்னலா நமக்கு இந்தியாவுக்கு தேவையான ஐடி சர்வீஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால வந்துட்டு ஃபாரின் கஸ்டமர்ஸோட சர்வீஸ் தேவைப்படுற வரைக்கும் ஐடி செக்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பாதிப்பு வராது. இன்னொரு செக்டர் நான் சொல்லியிருந்தேன் எஃப்எம்ஜிசி. ஸோ இப்போவும் இந்த இதுல எஃப்எம்ஜிசி பாருங்க எல்லா செக்டாருமே வந்துட்டு மோர் தென் 1.2 1.5% விழுந்திருக்குது. பட் ஆனா எஃப்எம்ஜிசி செக்டார் மட்டும் பாருங்க 0.6% தான் விழுந்திருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நிஃப்டி ஐடிக்கும் இதுக்கும் உள்ள தொடர்பு. ஸோ இதை இன்னொரு விதமா நான் ப்ரூவ் பண்றேன். இங்க பாருங்க இது வந்து என்எஸ்சி வெப்சைட். ஸோ இதுல நிஃப்டி 50 மட்டும் நாங்க ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற ஸ்டாக்ல எதுன்னு பாருங்க. டிசிஎஸ், டெக் மஹேந்திரா, HCL டெக்னாலஜி, இன்ஃபோசிஸ், விப்ரோ. இது வந்துட்டு நிஃப்டி ஐடியோட ஹைப்பையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த 5 கம்பெனிஸ் வந்து தூக்கி விட்டுருச்சு. தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50 வந்துட்டு பெரிய லெவல்ல ஃபாலோ ஆகாம இதுவும் காப்பாத்தி கொடுத்துருச்சு. சரிங்களா? ஸோ இது மட்டும் தான் ரீசன். ஸோ இதுல முக்கியமா சொல்ல போனா இந்த எல்லா கம்பெனியுமே வந்துட்டு ஃபினான்ஷியலியும் சரி, மார்க்கெட் கேப்பும் சரி பெரிய லெவல்ல இருக்கிற கம்பெனிஸ். ஸோ அதனால இது வந்துட்டு பெரிய ஃபால்ல இருந்து நிஃப்டிக்கு 50 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணிருக்குது. சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே வந்துட்டு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் மட்டும்தான். அதர்வைஸ் வந்துட்டு பிகினர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் மட்டும்தான். நம்ம வந்துட்டு ஒரு கம்பெனியோட டேட்டா எல்லாத்தையும் நான் டைரக்டா கான்டாக்ட் பண்ணி வாங்க போறது இல்ல. தென் வந்து ஒரு நியூஸ் பேஸ்ல நம்ம படிக்கிறோம் பாக்குறோம் அப்படின்னா அன்னைக்கு அந்த நியூஸ் மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுமே தவிர அந்த கம்பெனிக்கு பின்னாடி பின்புலம் என்ன இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஸ்டாக்கை நம்ம எக்ஸாம்பிளா வச்சுக்கிறோம். நம்ம நியூஸ் பேஸ்ட் இருக்க ஸ்டாக் வந்து அதானி வில்மர் அந்த ஸ்டாக்கே நம்ம ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கிறோம். அந்த ஸ்டாக்லயே வந்துட்டு நம்ம வந்து எப்படி அனலைஸ் பண்ணணும்னு பார்க்க போறோம். ஸோ இது போக இன்னைக்கு வீடியோல இன்னொரு போனஸும் இருக்குது. அது என்னங்கிறத நான் கடைசியில சொல்றேன். ஸோ இப்போ நான் சொல்ற வெப்சைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைன். ஸோ இது ஒரு ஃபெமிலியரான வெப்சைட் தான். இங்க வந்து அதானி வில்மர் வந்து நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல நியூஸ் அப்படின்னு பார்த்துப்போம். ஸோ அதானி வந்துட்டு ஒரு குரூப்ல இருந்துட்டு ஃபுல்லாவே எக்ஸிட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த எஃப்எம்ஜிசி ஸ்டாக் தான். 13.5% வந்து ஹோல்டிங் இருக்கிற ஷேரை வந்து விற்கிறாங்க. சரிங்களா? இது அனௌன்ஸ் பண்ணது ஜனவரி 9. ஸோ இது எக்ஸிக்யூட் பண்ணது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி 10, அதாவது லாஸ்ட் ட்ரேடிங் டேஸ்ல. ஸோ லாஸ்ட் ட்ரேடிங் டேட்ல இந்த ஸ்டாக் மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10% வந்து விழுந்திருக்குது. இது 52 வீக்ஸ் லோல இருக்கு இந்த ஸ்டாக் இப்ப. அதானி ஸ்டாக்கை பத்தி பாக்குறதுக்காக நம்ம இந்த வீடியோ ஓபன் பண்ணல. இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸரா நமக்கு தேவையான எல்லா டேட்டாவும் ஃப்ரீயா கிடைக்கிறது எங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ அதானி வில்மரை வந்து நம்ம எக்ஸாம்பிள் எடுத்ததுனால நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஸ்வாட் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்க கார்பரேட் கம்பெனில ஒர்க் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இதை வார கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்வாட்ங்கிறது ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட். சரிங்களா? ஸோ இதுல போயிட்டு லைட்டா இதுல வந்து கிளிக் பண்ணுங்க. இதுல கிளிக் பண்ணீங்கனாலே இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடும். ஸோ அப்படியே வந்துட்டு இந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, இதுக்கு ஃபர்தரா ஃபியூச்சர்ல ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்கு, த்ரெட்ஸ் அதாவது பயமுறுத்துற மாதிரியான விஷயங்கள் என்ன இருக்கு, அதர்ஸ்னா வந்து எனி இம்பார்ட்டன்ட் நியூஸ். சரிங்களா? இது வந்து இந்த ஸ்ட்ரென்த்லயோ வீக்னஸ்லயோ இல்ல வந்து இந்த இதுல வந்து இதுலயும் சேராத ஒரு நியூஸா இருக்கும்ல. ஸ்ட்ரென்த், வீக்னஸ் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட் ரெண்டுமே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்களா இருக்கும். இதை வந்து அதர்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு திரும்புறப்ப இந்த ஸ்டாக்கை நம்ம அக்குமுலேட் பண்ண ட்ரை பண்ணணும். கார்பரேட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அதாவது வந்துட்டு நமக்கு டிவிடெண்ட் கொடுக்கறது இல்ல ஸ்டாக் ஸ்பிளிட்டிங் இந்த மாதிரி வந்துட்டு கம்பெனி சைட்ல இருந்து நியூஸ் கொடுக்கறத அதையும் நம்ம இதுல பாத்துக்கலாம். நியூஸ்ங்கிறது காமனான நியூஸ், வெளியில வர நியூஸ் அதை வந்து நம்ம பாத்துக்கலாம். இதெல்லாம் வந்து ப்ரோ வெர்ஷன்ல உள்ளது. இங்க பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து 2022 23 வரைக்கும் தான் இருக்கு இதோட டேட்டா. ஆனுவல் டேட்டா மட்டும் தான் கொடுத்துருக்கேன். குவார்டர்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்டேட் ஆகல, நமக்கு காமிக்கல. சரிங்களா? ஸோ வந்துட்டு இதெல்லாம் வந்து ப்ரோ வெர்ஷன் அப்டேட் பண்ணா நமக்கு வரும். பட் இதை விட அது இவ்வளவுதான் வரும்னா நம்ம எதுக்கு ப்ரோ பாத்துக்கிட்டு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா இதை விட முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா ஸ்டாக் ரிப்போர்ட். இதுல பியூட்டி என்ன அப்படின்னா இந்த வெப்சைட்ல பொறுத்த வரைக்கும் நீங்க மற்ற வெப்சைட்ஸ்ல நீங்க வந்துட்டு காசு கட்டி எவ்வளவு தூரம் நீங்க இன்டெப்தா நீங்க வந்து ரிசர்ச் ஒர்க் எல்லாம் பண்ணுவீங்களோ அதெல்லாம் விட சிம்பிளா இந்த சின்னதா ஸ்டாக் ரிப்போர்ட் இந்த ஒரு டாட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான எல்லா டேட்டாவையுமே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலி வந்து நம்ம வந்து பே பண்ணாலும் கூட இண்டிவிஜுவலா போய் நம்ம இவ்வளவு இன்டெப்தா இதெல்லாம் இதுல பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு கொடுத்துருப்பாங்க. தென் இதுல வந்து ஃபியூச்சர் எஸ்டிமேஷனையும் இதுல கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இதெல்லாம் ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸ். ஸோ டோட்டல் ரெவன்யூ இப்போ எவ்வளோ போயிட்டு இருக்குது,
நெட் ப்ராஃபிட் ஆனுவல் நெட் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டாக்ஸ், ரெவன்யூ growth எல்லாமே நமக்கு இதுலயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இதோட பேலன்ஸ் ஷீட், இந்த ஸ்டாக்கோட பேலன்ஸ் ஷீட். ஸோ ROE பாருங்க. ஸோ ரிட்டர்ன்ஸ் ஆன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே வருது. ரிட்டர்ன்ஸ் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எம்ப்ளாயோட பர்சன்டேஜ், எம்ப்ளாயோட சேலரி அதோட பர்சன்டேஜ்ல இருந்து ரெவன்யூக்கும் அதுக்கும் உள்ள ரேஷியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே வருது. ரிட்டர்ன்ஸ் ஆன் அசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கம்பெனியோட அசெட் எவ்வளோ இருக்கு, அதுல இருந்து வர ரெவன்யூ ரிட்டர்ன்ஸ் ஆன் அசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ இருக்கு, அசெட் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிற ரேஷியோ இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சிட்டே வருது. ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிட்டே வருது. ஸோ இதில் பியர்ஸ் கம்பெனியோட ஆக்ஷன்ஸ் கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்களோட பெட்டராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற பியர்ஸ் கம்பெனிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி வெப்சைட்டில் நீங்கள் அனலைஸ் பண்ணுறப்ப நம்ம அவங்கள பார்த்துக்கலாம். ஸோ இதை விட இந்த கம்பெனி பெட்டராக இருக்குது இந்த டிவிஷனில், இந்த செக்டாரில், அப்போ நம்ம அந்த ஸ்டாக்கை வந்து போயிடலாம், அந்த ஸ்டாக்கை ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். செக்லிஸ்ட் சம்மரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாக ஒன்று ஒரு ஸ்கோர் கொடுப்பாங்க. ஸோ ஃபினான்ஷியல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ மொமெண்டம். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஸ்க்ரோல் பண்ணோம் இல்லையா, அதில் இருக்கிறது எல்லாமே. ஓனர்ஷிப்ங்கிறது இந்த ஸ்டாக் வந்து யாரெல்லாம் ஓனர்ஷிப் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது. பியர் கம்பாரிஷன், அதாவது மார்க்கெட் காம்படிட்டர்ஸ்க்கும் இவங்களுக்கும் உள்ள ஸ்கோர். ஃபர்ஸ்ட் பாருங்க, கன்சிஸ்டன்டான ஒரு growth இல்லை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் இந்த கம்பெனி நோன்னு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி சேல்ஸ் growth இல்லை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 8 குவார்டர்ஸா இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பாருங்க, டெப்ட் வந்து பாசிட்டிவா இருக்குது, அதாவது லோ டெப்ட். ஸோ அதனால எஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவலா நம்ம வந்து பார்த்து 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 தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை எஸ்ஆர் நோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்து கிளியர் கட்டா நம்ம கொடுத்துருப்பாங்க. இந்த வேல்யூ அண்ட் மொமெண்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெப்தா வந்து டெக்னிக்கலை பத்தி வரும். ஸோ சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் இதுல ஃபார்ம் ஆயிருக்குது அப்படிங்கிறத வச்சு கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆயிருக்குது. ஸோ ஒரு டோஜி ஃபார்ம் ஆச்சு, அதை வச்சு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஓனர்ஷிப் பாருங்க, எஃப்ஐஐ அதாவது ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கை பை பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட்டர்ஸ் வந்து இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா பை பண்ணியிருக்காங்க. ஓனர்ஷிப் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்டேபிளா வச்சிருக்காங்க. ஸோ பியர் கம்பாரிஷனை பார்ப்போம். ஸோ இதுல வந்துட்டு ஒரு 3 பாயிண்ட் இருக்கு. அந்த 3ல 2 வந்து நான் மெட் ஆகல, ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட் ஆயிருக்குது. எஃப்எம்ஜிசிசி இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜை விட இந்த கம்பெனி பாசிட்டிவா இருக்காங்க. அதை தான் அங்க வந்து இதுக்கு வந்து எஸ் கொடுத்துருக்காங்க. வெப்சைட்டோட ஒரு பியூட்டி, அதாவது ஃப்ரீ வெர்ஷன்லயே இவ்வளவு தூரம் பெஸ்டா கொடுக்குறாங்க அப்படின்னா இது ஒரு நல்ல விஷயம் இந்த வெப்சைட்ல. ஸோ இங்க வந்து பாருங்க, ஏர்னிங் பர் ஷேர் இபிஎஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கரண்ட் FY24ல கம்மியா இருக்குது, சரிங்களா. FY25 பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டட் வந்துட்டு 7.5 கொடுத்துருக்காங்க. தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா FY26ல வந்து நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 9.1 கொடுத்துருங்க. இதுவே வந்து நம்ம வந்துட்டு டெப்தா பார்க்கணும் அப்படின்னா கீழே வந்து படிச்சு பார்க்கறதுக்கு டீட்டெயிலாக வந்து எழுதியே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாசிட்டிவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரீன் சிக்னல் கொடுத்துருப்பாங்க. நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி ஆரஞ்சு கலர்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்க வந்து இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே கிரீனா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ்ல வந்து நம்ம பெருசா திங்க் பண்ண தேவையில்ல. அதாவது இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா என்னன்னா, எல்லா கம்பெனியுமே வந்துட்டு ஒரு வகையில வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவோ இல்ல வந்து கடனாவோ ஒரு அமௌண்ட் வந்து வாங்கியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கு பே பண்ற இன்ட்ரெஸ்ட், சரிங்களா. அந்த இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து இதுக்கு வந்து ஒரு ரேட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. நெட் இன்கம், அதாவது ஆஃப்டர் டாக்ஸ், டெப்ரிசியேஷன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேன் பவர், எல்லா செலவுகளும் போக நெட் இன்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு. ஸோ இப்போ கரண்ட்லி லோவா தான் இருக்கு, பட் ஃபியூச்சர் எஸ்டிமேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கு. ஸோ இந்த இதுல ப்ளூ கலர் தான் வந்துட்டு ஆக்சுவல், சரிங்களா. எல்லா இடத்துலயுமே இந்த ப்ளூ கலர் தான் ஆக்சுவல். ஸோ இதுக்கு அடுத்து கொடுத்துருக்க இந்த டாட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க கொடுத்துருக்காங்க, ப்ளூனா ஆக்சுவல் ரெவன்யூ, தென் அந்த ஆரஞ்சு கலர் அப்படின்னா இது வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ டெப்ரிசியேஷன் அமோர்டைசேஷன் அப்படின்னா எல்லா ஃபேக்டரிலையும் தேய்மானம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா. ஒரு ஃபேக்டரியில ஒரு இன்ஜின்ஸ் அது இதுன்னு என்ன இருந்தாலும் சரி, ஆப்ரேஷன்ஸ் அதிகமாக அதிகமாக தேய்மானம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த தேய்மானத்தோட பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ அப்புறம் ப்ராஃபிட் எல்லாமே ஹையா கொடுத்ததுனால கண்டிப்பா ஆப்ரேஷனும் அதிகமாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்ரேஷன் கேஷ் ஃப்ளோவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவா தான் இருக்கும். தென் டிப்ரிசியேஷனும் நெகட்டிவா இருக்க தான் வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதுதான் நம்ம இங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அப்படியே இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெப்ரிசியேஷன் அமரைசேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமாக தான் இருக்குது. ஸோ ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ, தென் வந்துட்டு இபிஐடி அப்படின்னா ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 2 இயர்ஸா எஸ்டிமேஷனை விட வந்து கம்மியா தான் வந்துட்டு ரெவன்யூ ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது இதுல ஒரு நெகட்டிவ், சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான திங்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்ல கிளியர் கட்டா நீட்டா கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலா இப்ப நாம வந்துட்டு அதானி வில்மர் ஸ்டாக்கை அனலைசிஸ் பண்றதுக்கு நாம இங்க வரல, அதுக்காக இந்த வீடியோ பத்தி நாம பார்க்கல. கம்ப்ளீட்டா வந்துட்டு இதே மாதிரி நீங்க எந்த ஸ்டாக் வேணாலும் நீங்க அனலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக காட்டுறேன். ஸோ இன்னும் ஃபர்தரா என்ன இருக்குன்னு காட்டுறேன்.
ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது டோட்டல் வந்துட்டு செலவுகள். ஸோ ஆப்ரேஷன்ஸ் அதிகமாகிறப்ப எந்த அளவுக்கு டெப்ரிசியேஷன் அதிகமாகுமோ, எந்த அளவுக்கு கேஷ் ஃப்ளோ வந்து அதிகமாகுமோ, அந்த அளவுக்கு வந்துட்டு எக்ஸ்பெண்டிச்சரும் அதிகமாகும். ஷேர் ஹோல்டிங் சம்மரி. இங்க வந்து நம்ம ப்ரொமோட்டர்ஸ், டிஐஐ, எஃப்ஐஐ இவங்க வந்து பை பண்ணி, செல் பண்ணி ஏதோ விளையாடி இருக்காங்களா இல்லையாங்கிறத காட்டுறதுக்கான ஒரு சார்ட்டா குடுத்துருக்காங்க. பட் இதுல வந்து எந்த சேஞ்சஸுமே இல்ல. ஸோ ஃபைனலா இந்த ரிப்போர்ட்ல இங்க வந்து அது ஒண்ணுக்கும் வந்து ஸ்கோர் குடுத்துருக்காங்க. ஸோ இதுல டெக்னிக்கலும் குடுத்துருக்காங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா, ஃபண்டமெண்டலும் குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு வெப்சைட். நீங்க ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டரா இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த வெப்சைட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈவன் நீங்க வந்து பே பண்ணாமலே உங்களுக்கு இவ்ளோ டேட்டா, எஸ்டிமேஷன், ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாமே குடுத்துருப்பாங்க. ஸோ இத நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துல டவுன்லோட் குடுத்தீங்க அப்படின்னா, இது வந்துட்டு டவுன்லோட் ஆயிடும். பை, செல், ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த பையிங், செல்லிங் வந்து யார் யாரு அதிக அதிக லெவல்ல பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரியான திங்ஸ் இதுல வரும். தென் வந்து நியூஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயம் இது. தென் கார்ப்பரேட் அனௌன்ஸ்மெண்ட்ட டைரக்ட்டா அந்த மாதிரி வந்துட்டு டைரக்ட்டா இப்படி குடுக்க மாட்டாங்க. எல்லார்ட்டயும் நம்ம தேடி தேடி கண்டுபிடிக்கிற மாரி இருக்கும். ஆனா சிம்பிளா இங்க வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ரிப்போர்ட்ஸ், ஸோ டெக்னிக்கல்ஸ். டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ஸ்டாக் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும், இதில நம்ம வந்துட்டு இந்த மாரி ஆப்ஷன்ஸ்ல போய் பார்த்துக்கலாம். டீல்ஸ் அதாவது பல்க் டீல்ஸ், பிளாக் டீல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பல்கா ஷேர் வந்து பை பண்றதா இருந்தாலும் சரி, செல் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல இன்சைடு ட்ரேடிங் அதாவது இன்டர்னலா வந்து கம்பெனியோட எம்ப்ளாயிஸ் வந்து ஷேர் குடுத்திருப்பாங்க. ஒரு சிஇஓ கேடர்லயோ, ஒரு ஜெனரல் மேனேஜர் கேடர்லயோ இருக்கவங்களுக்கு ஷேர்ஸ் குடுத்திருப்பாங்க. அந்த மாரி இன்சைட்ல உள்ளவங்க ஷேர் வந்து பையிங், செல்லிங் பண்றாங்க அப்படின்னா, அப்பவும் நம்ம இதுல வந்து பார்த்துக்கலாம். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் விக்கிறாங்க, இல்ல எஃப்ஐஐ இந்த ஸ்டாக் விக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா, டைரக்ட்டா நம்ம சர்ச் பண்றோம். டைரக்ட்டா இங்க வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இங்க குடுத்தீங்க அப்படின்னா, நீங்க வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாவே வரும். ஸோ ஹைலி வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு வெப்சைட் இது. ஸோ இதோட வெப்சைட் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வெப்சைட்ல இது மட்டும் இல்ல. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த ஸ்கிரீனிங் பத்தி பார்த்திருந்தோம். ஸோ நம்மளோட ஓன் ஸ்கிரீனிங், அப்புறம் வந்து இவங்க குடுத்திருக்க டெக்னிக்கல் ஸ்கிரீனிங் இதுவுமே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ வீடியோ பிகினிங்ல நான் சொன்ன மாதிரி, இதுதான் வந்து நான் கேண்டில் ஸ்டிக்ஸ் பத்தி படிக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ற ஸ்டடி மெட்டீரியல்ஸ். ஸோ இதோட லிங்க் வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஸோ இத டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபைனலி, தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.